ஆர்எஸ்எஸ் 100வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. இது குறித்து விஜயதசமி அப்போதான் அதோடைய நிறுவன நாள். அதற்கு முந்தைய நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சல் தலையை வெளியிட்டார், நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார். அதில் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான். என்னுடைய வேர் அப்படிங்கிறதே ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து தான் தொடங்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. விஜயதசமி நாளில் சிறப்புரையாற்றிய அந்த அமைப்புடைய தலைவர் டாக்டர் மோகன் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேபாளில் நடந்தது மாதிரி அந்த வன்முறை போராட்டங்கள், பங்களாதேஷில் நடந்த மாதிரி வன்முறை போராட்டங்கள் இந்தியாவில் நடக்கலையே அப்படின்னு சில பேர் எப்பொழுதும் ஏங்கி கொண்டே இருக்கிறார்கள். எப்பவுமே வன்முறை போராட்டங்களால் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை எப்பொழுதும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை விஜயதசமி நாளில் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? மேலேயே நம்ம சர்ச்சங்க சாலக் மானனீய மோகன் பகவத்ஜி சொன்னது வரவேற்கத்தக்கது. நல்லா கவனிச்சு பாருங்க. வன்முறைனால எதற்குமே தீர்வு முடியாது. நீங்க பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, நம்ம அப்புறம் அந்த வழக்குமாறு கட்சி, அவங்க என்ன கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, அதெல்லாம் அரசியல் விடுங்க. அங்க வந்து ஆளும் கட்சி மாறலாம், ஆளும் நபர்கள் மாறலாம். சிஸ்டம்ங்கிறது அது தொடர்ந்து இருக்கக்கூடியது. அங்க வந்து ஷீலா தீட்சித் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் முதல்வராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாஹிப் சிங் வர்மா, அப்புறம் காலம் சென்ற இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், அதுக்கு முன்னாடி சாஹிப் சிங் வர்மா, அதற்கு முன்பாக மதன்லால் குரானா என்று பிஜேபியிலேருந்தும் பல பேர் அங்கே முதல்வராக வந்து செயல்பட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது டெல்லியில் வந்து மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, ஷீலா தீட்சித் ஆட்சி இருக்கும்போது, மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, UPA 1, அதில் வந்து கரப்ஷன் வந்து அங்கெங்கனாதபடி எங்கெங்க எல்லாத்துலேயும் கரப்ஷன். அது வந்து கோலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அலைக்கற்றை எல்லாத்துலேயும் திரும்புகிற இடத்துல எல்லாம் ஊழல். அதுக்கு வந்து அண்ணா ஹசாரே வந்து அவர் காந்தியவாதி. நம்ம சர்ச்சங்க சாலக்கு என்ன சொன்னாங்களோ மோகன் பகவத்ஜி, அதே அடிப்படையில் தான் அவரும் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதுலேருந்து முளைச்சி வந்தவர் தான் கெஜ்ரிவால். சைக்கிள் கேப்பில் பூந்து கடா வெட்டிட்டு போயிட்டான் அந்த ஆள். அதில் வந்து நம்ம அகிம்சை முக்கியம், வன்முறை கூடாது, அண்ணா ஹசாரே போன்று, தங்கம் சொல்வது போன்று நமக்கு போராட்ட வடிவமும் முக்கியம். ஆனால் அந்த போராட்டத்தை யார் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு போறாங்கிறதுலையும் அதை வந்து கண்டிப்பாக மோகன் பகவத் அதை சொல்லாமல் விட்டது. மோகன் பகவத்ஜியே அதை வந்து அதை சொல்ல வேண்டாம், நம்மளை மாதிரி சுயம் சேவர்கள்லாம் அதை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போயிடுவோம் அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டு இருக்காரு. அதை நம்ம மக்கள் முன்னாடி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. வன்முறை போராட்டத்துல மட்டும் இல்ல, அகிம்சை போராட்டத்திலும் யாரு குறுக்கு சால் ஓட்டக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணுங்கிறதா நம்ம சர்ச்சங்க சாலக் சொன்னதா நானும் புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் அப்படிதானே? அந்த மாதிரி இதுல சர்ச்சங்க சாலக் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதை சொன்னீங்க. பக்கத்து நாட்டிலலாம் அந்த மாதிரி இருக்குங்கும்போது ஒரு சுயம் சேவகர் பிரதமராக இருக்கார். அதுவும் 2001 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் முதல்வர், இப்ப 11 வருஷம் பிரதமர். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை முதல்வராகவும் பிரதமராகவும். ஜெனரல் செக்ரட்டரியா அதில் கட்சியில் இருந்ததெல்லாம் நீங்க ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ஒரு நல்ல அனுபவம் கொண்டவர் இருக்கிறதுனால கான்டெம்பரரி. அவரும் மோகன் பகவத் வந்து நாக்பூர் விபாக் பிரச்சாரக்கா இருந்த போது இவரும் அங்க விபாக் பிரச்சாரக்கா இருந்திருக்கார். பிராந்த சக பிரச்சாரக்கா இருக்கும் போது அவரும் நாக்பூர் பிராந்த பிரச்சாரக்கா ஆயிட்டார் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 2009 இவங்க தான் இதாயிட்டாங்களே, சர்ச்சங்க சாலக் ஆயிட்டாங்க. அதனால ஒரு நீண்ட நெடிய இவங்களுக்குள்ள ஒரு புரிதல், மோடியை முன்னிறுத்தினதுலேயே மிகப்பெரிய பங்கு மோகன் பகவத்ஜிக்கும் இருக்கு. வெளியில போறவன் 1000 சொல்லிட்டு போவான். அதுல வந்து மோகன் பகவத்ஜி அப்படி சொன்னார், இவர் இப்படி பார்த்தார், அவர் இப்படி பார்த்தார் அப்படின்னு அதில் சொல்றவன் 1000 வந்து அவங்களுக்கான இதில் போகலாம். அதே போன்று மிகவும் பாராட்டத்தக்கது மோடிஜி அவர்கள் சொன்னது,
மோடிஜியை வந்து சங்கத்தோடைய வலிமை வீரியத்தெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்கார். இது 2 பேரும் இல்லாம 3வது ஒருத்தர் சங்கத்தை பத்தி பேசியிருக்கார். அதுதான் நான் மெய்சிலிர்த்து போய் உண்மையை பாருங்க. அவர் சொல்றதுல மரியாதைக்குரிய நம்ம சாமியார் இருக்காரு பாருங்க, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், அவருடைய இந்த சங்கத்தை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த மதச்சார்பின்மைங்கிற ஒரு செயல்பாட்டோட நான் செயல்படுறதுக்கு ஒரு கம்பல்ஷனா சங்கமும் இருக்கு. ஏன்னா அவரோட ரூட் சங்கம் இல்லை, சன்னியாச வாழ்க்கையிலிருந்து இங்க உள்ள வந்தவர். மகந்த் அவைத்தியநாத் தான் இவருடைய குரு. இவருக்கு முன்னாடி இருந்த கோரக்பூர் எம்பி, அவர் 2 தடவையோ 3 தடவையோ கோரக்பூர் எம்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் யோகி ஆதித்யநாத் அந்த பீடத்துக்கு வராரு, அவர் எம்பியாவும் தொடர்றாரு. அப்போ வந்து ஹிந்து யுவவாகினி அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இயக்கம் இருந்து இவர் எம்பி ஆகி அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்குள்ள மெர்ஜ் ஆகி அப்புறம் தான் பரிவார தொடர்புலாம் வருது. அவர் என்ன சொல்றாரு, பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாநிலத்தில் மதச்சார்பின்மை என்று பேசுவதற்கு சங்கமும் ஒரு முக்கிய காரணம். அவருடைய நிலைப்பாடு கடிவாளமே சங்கம் தான் போடுது. என்னுடைய வேகத்தை வந்து குறைச்சி வச்சிருக்கிறதே சங்கம் தான். அப்படின்னா சங்கம் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமாக நடந்து கொண்டு, எனக்குமே கூட நீ ஏன் கடுமையா பேசுற, நல்ல வேளை அந்த பார்வை ஆல் கிரெடிட் கோஸ் டு இந்த திராவிடியா மாடலுக்கும் இங்க இருக்கக்கூடிய நக்சல் மற்றும் அடிப்படைவாத இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் தான் அது நல்ல பேர். நான் மாறல, நான் அப்படியே தான் இருக்கேன். என்னை விமர்சிச்ச பல சீனியர் பிரச்சாரகர்கள் இருக்காங்க, நீ காட்டுமிராணித்தனமா பேசுற, நீ வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம பேசுற. கோபால்ஜிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ண பிரச்சாரகர்ஸ்லாம் இருக்காங்க, அவனை ஏஞ்சி என்கரேஜ் பண்றீங்க அப்படின்னு. விடு அப்படியும் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இது பண்ணாரே தவிர, முழுசா கோபால்ஜியும் சில நேரங்கள்ல பேச வேண்டியவங்கள்ட்ட அது கரெக்ட் தான் அப்படின்னு கோபால்ஜி சில நேரங்கள்ல பேசியிருக்காரு. பல நேரங்கள்ல இந்த இயக்கத்துக்குள்ளேயே எனக்கு கடுமையான எதிர்ப்பு, அவனை கூப்பிடாதீங்க, அவன் வந்து ரொம்ப பயங்கரமா பேசுறான், காட்டமா பேசுறான், பகைதான் சம்பாதிக்க முடியும், நம்ம அனைவரையும் அரவணைக்க. யார அரவணைக்க போற நீ? யார முத்தரசனைய அரவணைக்க போறோம்? நாத்தம் பிடிச்ச கும்பல் அது, கேடுகட்ட மொடை நாத்தம் பிடிச்ச கும்பல். மகா எச்ச ஜவஹர்லாவை அரவணைக்க போறான். அவன் எதிரின்னு நம்மள தெளிவா சொல்லும் போது, அவன் கம்பு எடுத்து சண்டை போட வரும்போது நான் கத்தி எடுத்து சண்டை போட ரெடியாறேன். நான் உன்ட்டெல்லாம் சமாதானம் எல்லாம் பேச முடியாது. நீ டாய்னா நான் டாய் 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 அப்படிம்பேன் நான். அதனால நான் இவங்களுக்கு இந்த இதுதான் லாயக்குங்கிறதான். ஆனா அந்த வருத்தத்தை தான் யோகி பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற அதே நான் வந்து ஐ எம் ப்ரௌட். அதாவது அங்க இருக்கிற யோகிக்கும் இங்க எங்கேயோ கடைசியில ஒரு குக்கிராமத்துல ஓமாமலியூர்ல இருந்து வந்த ஜெயராமனுக்கும் ஒற்ற சிந்தனை, அது சங்கம் இணைக்குது. சங்கம் வந்து ஒரு விதத்துல யோகியும் பயங்கரமா பக்குவப்படுத்தியிருக்கு, என்னையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சிருக்கு. சங்கமும் காலத்துக்கு ஏற்ப அது வந்து நீங்க உலகத்துல பாரத நாட்டுல நமக்கு தெரிஞ்சதே நம்ம சொல்லுவோமே, பாரத நாட்டுல இதே சங்கம் ஆரம்பிச்சு 1925 தான் கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதே காலகட்டத்தில் தான் இந்த திராவிடியா மாடல் கும்பலோட அதுக்கு முன்னாடி இது என்ன நீதி கட்சி கிட்டத்தட்ட சம காலத்துல வந்தது. நீங்க இந்த கபோதி கம்யூனிஸ்டுகள் எப்படிலாம் உடஞ்சி சிதைஞ்சு போயிருக்காம பாருங்க. வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், பெட்டர் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இவனுங்க ஃபுல்லா எம்எல்எல், எஸ்யூசிஐ, டைஃபி, எத்தனையோ ஒரு இயக்கங்கள் அவங்க அதை வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவங்க செதறி போயிட்டாங்க. இந்த நீதி கட்சி தீகாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தீகால இருந்து கண்ணீர் துளிகள் திமுகன்னு ராமசாமியே சொல்லியிருக்காரு. இந்த கண்ணீர் துளிகள்ல இருந்து அதுக்கப்புறமா எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. அதிமுக, மதிமுக, தேமுதிக, நம்ம ஊர்பட்ட அரசியல் கட்சிகள், மதிமுக இன்னொரு பிரிவு அதுல எங்கேயாவது தமிழ்நாடு பிஜேபியில கூட எனக்கு இப்ப நெருக்கமான நண்பர்கள் நாளைக்கு தொடர்புல இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர், மொத்தமே 3 பேரோ 4 பேரோ தான் போய் மறுமலர்ச்சி பாஜகன்னு ஆரம்பிச்சாங்க.
ஒரு தனி மனிதர் மேல இருந்த கோவத்துல, அவங்களுக்கு சங்கத்து மேலேயோ பிஜேபி மேலேயோ எந்த கோபமும் இல்லை. அந்த மறுமலர்ச்சி பாஜகன்னு ஆரம்பிச்சவங்க கொடி சிம்பிள் மட்டும் வேற, அவங்க அகல் விளக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதே பச்சை காவி தான், இது எல்லாம் பாரத் மாதா கி ஜெய் தான், வந்தே மாதரம் தான். தனி மனிதன் மேல இருந்த கோவத்தினால அவங்க ஆரம்பிச்சு கடைசியில் அவங்களும் போயிட்டாங்க, டைலூட் ஆயிடுச்சு. எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க, எல்லாருமே பிஜேபியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம்னு ஒன்று, நான் பாரத் சுயம் சேவக் சங்கம்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பாலசாஹிப் தேவரஸ் தம்பி பாபுராவ் தேவரஸ் இருந்தார், அவர் ஆரம்பிச்சாரா? அப்படி இல்லைன்னா கூசி சுவர்சிஞ்சி தான், அவர் தான் ஆரம்பிச்சு இல்லைங்க சங்கம் என்னுடைய வேகத்துக்கோ என்னுடைய சிந்தனை ஓட்டத்துக்கோ இல்லைன்னு ஆரம்பிச்சாரா? இல்லை ராமகோபாலன்ஜி தான் பிராந்த பிரச்சாரக்கா இருந்த ராமகோபாலன்ஜி, தமிழ்நாடோட மாநில செயலாளர். பிராந்த பிரச்சாரக்னா மாநில செயலாளர். அதுக்கப்புறம் அவரே வந்து மாநில இணை செயலாளராகவும் ஆறாரு ஆர்எஸ்எஸ்ல. சூரிய நாராயண ராவ் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு கோபால்ஜி பிராந்த பிரச்சாரம் போது மாநில செயலராக இருக்கும்போது வரவர், சூரிய நாராயண ராவ் அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்ட உடனே அவர் வந்து இணை செயலாளர் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்து முன்னணி அதுல இருந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தோற்றுவிக்கிறாங்க. அப்ப இந்த காமெடி கும்பல், இந்த திராவிட்ஸ் விடுதலை பத்திரிகையில இதுல இந்து முன்னணி ஆரம்பிச்ச உடனே ஆர்எஸ்எஸ் பிளவு தனி இயக்கம் கண்டார் ராமகோபாலன். அப்படியே பெட்டக்ஸாலே திரிக்கணும் போல எனக்கு ஒரே ஒரு ஆசையா இருந்தது. அப்ப டிராயர் வேற போட்ட காலமா, அதனால முடியலன்னு வச்சுங்க, வேட்டி கட்டின காலமா இருந்தா சிரிச்சிருக்கலாம். ஆர்எஸ்எஸ் பிளவு தனி இயக்கம் கண்டார் ராமகோபாலன் அப்படின்லாம் குதூகலிச்ச பயலுக. எங்கேயாவது ஒரு இடம் நீங்க பிஜேபியில இருந்து கூட நிறைய பேர், எனக்கு மிகவும் பிடித்த தலைவர்கள், கல்யாண் சிங் மெட்ராஸ் வந்த போது ஏர்போர்ட்ல இருந்து அவர் திரும்பி பிளைட் ஏறுற வரைக்கும் என் சட்டையெல்லாம் அழுக்காய் பட்டன்லாம் பிய்யிற அளவுக்கு அவர் கூட இருந்திருக்கேன். வெஸ்மாமலம் ஹிந்து வித்யாலயால வந்து வாணி ஜெயராமன் தான் வந்து அன்னைக்கு பாட்டு பாடி அந்த நிகழ்ச்சி தொடங்குது. வேதாந்தன்ஜி தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. ஆர்பி மணியன் தான் மொழி மாற்றம். அன்னைக்கு ராமஜென்ம பீக்கில் இருந்தபோது கல்யாண் சிங் வந்தார் இடிக்கிறதுக்கு முன்னாடி. கல்யாண் சிங் தான் எனக்கு அப்படி ஒரு இது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல விசுந்து பரிஷத்துல இருந்தாரு, உத்தரப்பிரதேச மாநில தலைவராகவும் இருந்தவர். ஒரு பேரம் வினய் கட்டியார், அவரும் வந்து ராம் ஜென்ம மூமெண்ட்ல ரொம்ப இதா இருந்தவர். அவரோட ஒரு நாள் இருந்து எங்க வீட்டுக்கு இல்லாம அன்னைக்கு வந்துட்டு போனார். கல்யாண் சிங் ஆக இருக்கட்டும், உமா பாரதியாக இருக்கட்டும், இல்ல எடியூரப்பாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்டால்வார்ட்ஸ். இவங்கெல்லாம் பிஜேபியை விட்டு வெளில போனாங்க. பாக்குறவன் யாராவது என்ன ஆர்எஸ்எஸ் தான் உடையலன்னு சொல்ற, பிஜேபியில பிளவு வந்ததா இல்லையா? போனாங்க, என்ன ஆச்சு? கல்யாண் சிங் திரும்பி வந்தார், ராஜஸ்தான் கவர்னர் ஆனார். உமா பாரதி இன்னி வரைக்கும் கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. எடியூரப்பா மீண்டும் கட்சிக்குள்ள வந்துட்டார். எதுக்காக சொல்ல வரேன்னா, சித்தாந்தம் மட்டுமே உங்களை இணைச்சிடாது. இந்த சித்தாந்தம் இணைச்சிடும்னா எதுக்கு இவ்வளவு கம்யூனிஸ்ட் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி, ஏன் அதுக்கு வந்து உளுந்து மூட்டை மாதிரி எதுக்கு இவ்வளவு திராவிட இயக்கங்கள்? இங்க சித்தாந்தம் இணைந்து மனிதர்களை மனிதர்களாகவும் நடத்தி மனிதர்களை பக்குவப்படுத்தும் இயக்கமாக ஆர்எஸ்எஸ் திகழ்கின்றது. மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக ஒரு அந்த அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் பேசும்பொழுது மோடி ஷாகா மைதானம் அப்படிங்கிறது தான் உத்வேகம் கொடுக்கக்கூடிய பூமி, நான் என்பது நாம் என பரிணமிக்கும் இடம் அது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை அனுபவிச்சு பேசியிருக்காரு. அதை அவர் அனுபவிச்சு பேசியிருக்காரு. நீங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து பல பேர் பிரச்சாரக்கா வரணும். என்னுடைய பெரிய மச்சான் அமெரிக்காவில் இருக்காரு, பருதி மன்னன். பருதினா பழைய சுயம் சேவர்களுக்கு இந்து முன்னணிக்காரங்களுக்கும் தெரியும். இப்ப சேவா இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. கோபால்ஜிட்ட போய் நானும் பிரச்சாரக்கா வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் உன்னுடைய குடும்ப பொறுப்பை பாரு. எத்தனையோ பேர், அதாவது நம்ம இயக்கத்துக்கு ஆள் கிடைச்சா போறோம், வா வா நீ எல்லாம் வந்து வேலை செய்ய. ஒருவன் பிரச்சாரக்கா வரணும்னா அவன் குடும்பத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அண்ணன் இலகணேசன், காலம் சென்ற இலகணேசன் கோபால்ஜிட்ட பிரச்சாரக்கா அவருடைய பேச்சை கேட்டு பிரச்சாரக்கா வரேன்னு சொன்ன போது, இது இலகணேசனே பதிவு செஞ்சிருக்காரு, வீடியோவே இருக்கு, நம்ம ஸ்ரீ டிவியிலேயே இருக்கு. உன்னுடைய தங்கை திருமணத்தை முடித்து விட்டு அதற்கப்புறம் வா. இதுதான் சங்கம். கோபால்ஜி மட்டும் இல்லை, எத்தனையோ நாளைக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிராந்த பிரச்சாரத்துல இருந்து நம்ம பிரசோபேட்டன்ல இருந்து அவ்வளவு பிரச்சாரர்களும் குடும்பத்துடன் தொடர்பு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்பவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள்,
இன்னொரு சின்ன உதாரணத்தையும் சொல்றேன். அதனால தானே எக்ஸ் டிஜிபி கேரளால அவர் கிறிஸ்டியனா இருந்தா கூட மதவெறியர்கள் அப்படின்னு அவர் சொல்லலையே. அவர் வந்து இயல்பான ஒரு அவரோட வழிபாட்டு முறை தான் மாறி இருக்கே தவிர இந்த மண்ணின் மீது காதல் மாறலையே. என்னுடைய தனிப்பட்ட உதாரணத்தை சொல்றேன். என் தங்கை திருமணம் பிருந்தாவன் தெருல நடந்தது. சங்க காரியாலயத்துல காரியாலய வாசிகள்னு போர்டுல இதை மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப இருந்த பாம்பிளாஸ்ல இறந்து போன காசிஜிட்ட சொல்ல மறந்துட்டேன். காசிஜி ஸ்கூட்டர்ல ரோட்ல போனவர், பிருந்தாவன் தெருல போனவர் நேபாள் நாகராஜன் பழைய பிரச்சாரங்கள். அவர் தம்பி சந்திரசேகரன் இப்ப துபாயில எங்க இருந்தான். அவன் வெளில நின்றுட்டு இருந்தான். நீங்கடா இங்க நிக்கிற அப்படின்னு ஸ்கூட்டர் பக்கத்துல நிறுத்தின உடனே ஜெயராமன் தங்கைக்கு கல்யாணம். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே, வா போலாம் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு நேரா உள்ள வந்தாரு. சாப்பிட்டு அளவுலா விட்டு மணமக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதாவது தான்கிற அகம்பாவமோ ஈகோவோ ரகு சுந்தரராமன் சங்க பிரச்சாரகர், நம்ம புரசவாக்க ஏழுமலைன்னு இருக்காரு. இதை சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் போறாது இந்த சங்கத்துல வந்த காரியகர்த்தர்கள் பத்தி. ஏழுமலை அம்மா இறந்து போன போது ஏழுமலை எனக்கு ஃபோன் பண்றாரு. அப்ப ரகு சுந்தரராமன் அம்மா வந்து அவங்களுக்கு நினைவெல்லாம் போய் பிரெயின் ஹெமரேஜ் ஆகி படுத்த படுக்கையா இருக்காங்க. தாயை குழந்தை மாதிரி பராமரிச்சார் ரகு சுந்தரராமன். நம்ம ஏழுமலை சொன்னாரு, தயவு செஞ்சு சுந்தரராமனுக்கு தகவல் சொல்லு அப்படின்னா. ஏன் அவங்க அம்மாவோட இருக்காருன்னு. இல்லடா தயவு செஞ்சு சொல்லு, நான் வீட்டுல சாப்பாடு நேரத்துல வரேனோ இல்லையோ, பிரச்சாரக்காரர் இருந்த சுந்தரராமன் அவர் எப்போ வேணா எங்க வீட்டுல வந்து, எங்க வீட்டுல அவர் மூத்த அண்ணன் மாதிரி அவரு. அந்த மாதிரி வடசென்னை பிரகாஷ் வீட்லயும் அவ்வளவு சுயம்சேகர் வீட்லயும் சங்க அதிகாரிகளும் சரி, சங்க பிரச்சாரர்கள் முழுநேர ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மாநில அளவில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண சுயம்சேவர்களாக இருந்தாலும் சரி, குட்டி கணேசன் வீட்டுல நம்ம இதுல சேலத்துல ஜெயமணின்னு இப்ப பிரச்சாரக்கு இருக்காங்க. ராத்திரி 12 மணி ஆனா கூட அவ்வளோ, என்னுடைய மனைவி சிறுமியா இருந்த காலத்துல இருந்து அவங்களுக்கு குட்டி கணேசன் வீட்லயும் அந்த அளவுக்கு எல்லா பிரச்சாரங்களும் மிக நெருக்கமாக இருந்தது. அதனால இது வந்து ஒரு குடும்பம், சங்கம்ங்கிறது ஒரு குடும்பம். சுகதுக்கங்களில் பங்கு பெறுவது சங்கம், சங்க காரியகர்த்தர்கள். இதை வந்து மோடியும் நம்மளுடைய மோகன் பகவத் சர்ச்சங்க சாலக் மோகன் பகவத் அவர்கள் சொன்னதும் ரொம்ப கம்மியா தான் சங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த அற்புத இயக்கத்தில் நாமும் வேலை செய்கின்றோம். சங்கம் தான் நம்மை இணைத்துள்ளது, தேசப்பற்று தான் நம்மளை இணைத்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை.